நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தாய் திரு அவை இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமா அவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்தியாவில் இது பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இந்தியாவுக்கு வெளிச்சத்தை, இறைவனினுடைய அருளை அள்ளி கொண்டு வந்தவர் நம்முடைய அன்பு புனிதர் புனித தோமா. இந்த நல்ல புனிதருக்காக நன்றி செலுத்தும் இந்த வேளையில் இந்த திருத்தூதர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவரின் அருள் வரங்களை நினைத்து நன்றி கூறி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று திருப்பாடல் 117 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற மாற்கு நற்செய்தி 16:15 வார்த்தைகளை நாம் பல்லவியாக உச்சரித்து பாடி மகிழ்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க நாம் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற ஆண்டவரினுடைய ஆவலை எடுத்துரைக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக நாமும் பாடி துதிப்போம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்கிற வார்த்தை மக்கள் இனத்தார் அனைவரும் கடவுளை புகழ வேண்டும் என்கிற கட்டளையை நிறைவு செய்கிறது. இறைவாக்கினர் எசையா நூலின் வார்த்தைகள் சொல்லுகிறது, மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல கடவுளின் திட்டத்தை நாமும் இதயத்தில் தாங்கி இந்த திருத்தூதரை போல நாமும் பலன் கொடுக்கிற சாட்சியாய் விளங்க மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது.
இந்த வார்த்தைகளை நாம் படிக்கிற போது நம்முடைய வாழ்வில் நடந்த பல கடினமான சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு துணை இருந்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை நாமும் உணர்ந்து நமக்கு துணை செய்த ஆண்டவர், நம்மை உயர்த்தி நமக்கு வெற்றியளித்த ஆண்டவர், நாமும் அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள் என்கிற எபேசியருக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருத்தூதர்கள் எங்களுக்கு அமைத்து தந்த இந்த நம்பிக்கை வாழ்க்கையில்தான் நாங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம். இவர்களைப் போல நாங்களும் எங்களுக்கு பின்னால் வருகிற எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நாங்கள் சான்று பகர்கிற சாட்சிகளாய் விளங்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்தருளும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை